வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் மருது சகோதரர்களுக்கு சிலை இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல். மத்திய குழு இன்று தமிழகம் வருகை. 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அபூர்வ நிகழ்வு. வரும் 25ஆம் தேதி வரை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் பொதுமக்கள் காண அனுமதி. துருக்கியில் தீ விபத்து, பலி எண்ணிக்கை 76ஆக உயர்வு. உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை எனில் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படலாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி. முதல் T20 போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் திருவுருவ சிலைகள் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் 2ஆம் நாளான இன்று சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவிடம் அருகில் 1,06,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு இருக்கும் புதிய திருவுருவ சிலைகளுக்கு துரைசிங்கம் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகின்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் வணங்கா முடியரசின் வளைகா முடியரசு என போற்றப்பட்டு வீர கவியரசு முடியரசனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் காரைக்குடியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் திருவுருவ சிலைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். குரூப் 1 மூலம் தேர்வாகி தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்பியாக உள்ள 28 அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் எஸ்பியாக பணியாற்றும் 28 அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து வழங்கி ஏற்கனவே தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த 28 எஸ்பிகளுக்கும் IPS அந்தஸ்து வழங்கியதற்கான ஆணையை மத்திய அரசு வெளியிட்டது. இது தொடர்பான அந்த ஆணையில் மணி, செல்வகுமார், டாக்டர் சுதாகர், செந்தில்குமார், முத்தரசி, பரோஸ்கான் அப்துல்லா, சக்திவேல், நாகஜோதி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். துருக்கியில் உள்ள போலு மாகாணத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 76ஆக அதிகரித்துள்ளது. துருக்கி நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள போலு மாகாணத்தில் சுமார் 12 மாடிகளை கொண்ட ஓட்டல் மற்றும் பனிச்சறுக்கு விடுதி அமைந்துள்ளது. தற்போது துருக்கியில் 2 வாரம் பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் இந்த ஓட்டலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இதுவரை 76 பேர் உயிரிழந்ததாகவும் 51 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட ஓட்டலில் சுமார் 238 பேர் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புதின் வரவில்லை எனில் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் நடைபெற்று 3ஆம் ஆண்டை நெருங்கி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அப்போது உக்ரைன் போர் பற்றி தெரிவித்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் பேசி வருவதாகவும் புதினிடமும் விரைவில் பேச உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்தால் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பும் விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர் தன்னுடைய நிர்வாகம் அதனை கவனத்தில் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் உக்ரைன் போரை நிறுத்த தடையிடும்படி சீன அதிபர் ஜின்பிங்கிடமும் தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டபோது அழுத்தி கூறியதாக ட்ரம்ப் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் வசித்து வரும் 161 பேருக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வீட்டுமனை பட்டா வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 161 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பெரியாரை இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டிக்கும் விதமாக பெரியாரிய உணவாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் அவரது இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டிக்கும் விதமாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானின் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தவுள்ளதாக தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்கள் பெரியாரை நேசித்துக் கொண்டிருக்கும் போது பெரியார் மீது தவறான கருத்தை சீமான் பரப்பி வருகிறார் என்றும், துக்ளக் ஆசிரியரும் ராஜாவும் சீமானை இயக்குவதாக தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேசுகையில், சீமான் பெரியார் குறித்து அவதூறாக பேசிவிட்டு ஆதாரத்தை தராமலும் விவாதத்திற்கு வராமலும் ஓடி ஒளிகிறார் என்றும், சீமான் பேசும் ஒவ்வொரு கருத்தும் RSS புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டவை என தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் பிற கட்சிகளுக்கு கிடைக்காது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோவில் பாப்பாக்குடி பறவை உள்ளிட்ட மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குள் வரும் பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மனு அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது, மதுரையில் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்படி இணைத்தால் அப்பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலை கிடைக்காது என்றும், வரிகளும் உயரும் என்றும், இதனால்தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வாக்குகள் பிற கட்சிகளுக்கு கிடைக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கிராமங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஊரக பகுதியாக இருக்கிறதுனால, ஊராட்சி பகுதி கிராம பகுதியாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பாதிப்பாங்க. எனவே அது மாதிரி நிகழ்வு நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அதாவது பேரூராட்சி அருகாமையில் இருக்க ஊராட்சிகள்லாம் மாநகராட்சியோட இணைக்கின்ற போது அதுக்கும் அதே தான் சொன்னோம். பேரூராட்சி நகரசபையும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இப்போ ஓரளவுக்கு தான் வீட்டு வரியெல்லாம் செலுத்துகிறாங்க. குடிநீர் வரியெல்லாம் குறைவாக செலுத்துகிறாங்க. மற்ற அவங்களுக்கு செலவினம் ரொம்ப குறைவு. ஆனால் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு அதிகமான வரிகள் விதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, குடிநீருக்கு மீன் கட்டணம் வேற கூடிரும். அதே மாதிரி குப்பை வரி, சாக்கடை வரி, குழாய் வரி, தண்ணி வரலைன்னாலும் குழாய்க்கு வரி போட்டுருவாங்க. மாநகராட்சி எல்லா பகுதிக்கும் ஒரே தான். இது இணைத்த பகுதி, இதுக்கு குறைவாக வாங்கணும் அப்படின்றலாம் இல்லை. ஸ்லாப் சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கும்பகோணத்தை உடனடியாக மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் பிரிக்கமர் ராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அனைத்து தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதில் பேரமைப்பு தலைவர் மகேந்திரன், மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு, மாநில பொருளாளர் சதகத்துல்லா, மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன், தஞ்சை மண்டல தலைவர் செந்தில்நாதன், கூட்டமைப்பு செயலாளர் சத்தியநாராயணன் மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா, தமிழக அரசு வீட்டு வரி, குப்பை வரிகளை திரும்ப பெற வேண்டும் என்றும், வணிகர்கள் மீது போடப்படும் தொழில் வரியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும், கும்பகோணத்தை உடனடியாக மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த கூட்டத்தில் சுங்கசாவில் கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். அரசு இடத்திலே முறையிட்டு கட்டாயமாக வீட்டு வரி உயரக்கூடாது, உயர்த்ததை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே போன்று குப்பை வரி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், தொழில் வரி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோஷத்தை கும்பகோணத்தில் இருந்து தொடங்கியிருக்கிறோம். இந்த கோஷம் இந்த மாநாட்டிலே கட்டாயம் நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ஜிஎஸ்டி ஒருமுனை வரி கட்டக்கூடிய, சாதாரணமாக 1% கட்டக்கூடிய இணக்க வரி செலுத்துகின்றவர்களுக்கு 18% வாடகை விகிதத்தை கட்டாயமாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதை மாண்புமிகு மத்திய அமைச்சர் எந்த தயக்கம் இல்லாமல் கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் டெல்லியை நோக்கி பேரணி நடத்துவது, போராடுவது கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறோம். பனை தொழிலாளர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பனைப்பொருள் வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு பனைப்பொருள் வாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாரியத்திற்கு 15,000 உறுப்பினர்களை சேர்த்ததாகவும் தற்போது 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பென்ஷன் வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் பனை தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிப்பதால் தொழிலை விட்டுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மீனவர்களுக்கு மழைக்காலங்களில் அரசு உதவி செய்வதைப் போல பனை தொழிலாளர்களுக்கும் அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பதநீர் சீசன் தை மாதம் ஆரம்பிச்சு ஒரு 4 மாதம் ஒரு சீசனான டைம். இப்போ பதநீர் இறக்கின்ற பொழுது அந்த பதநீரை காலையிலே இருக்கின்ற போது அந்த பதநீர் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த சுண்ணாம்பு போடுற பதநீர் சிறப்பாக இருக்கும். அது மாலையிலே பாய்க்கின்ற போது குளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பதநீர் வந்து குளிச்சிடும். ஸ்மெல்லு ஒரு மாதிரி கல் வாசனை மாதிரி வரும். ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி அடிச்சிடும். இதை காவல்துறை வந்து பிடிச்சிட்டு போய் அந்த கல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டாங்க. இது வரைக்கும் 500 1000 ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் நடந்த பிறகு விசசாராயத்திலே சில பேர் மரணம் அடைந்தவொன்னா தமிழ்நாடு அரசு ஒரு கடுமையான சட்டத்தை போட்டார். கள்ளசாரை விற்பவர்கள் இனிமேல் விற்கவே கூடாது, தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை போட்டு கள்ளசாராயத்தை ஒழிப்பதற்கு ஒரு சிறப்பான சட்டம் நான் வரவேற்கின்றேன். அந்த சட்டத்தெல்லாம் வரவேற்கின்றேன். அது எங்க பனை தொழிலை ரொம்ப பாதிக்குது. தூத்துக்குடி அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கீழ முடிமன் கிராமத்தை சேர்ந்த சார்லஸ் என்பவர் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் சார்லஸ் மதுபோதையில் தனது 15 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தனது தாய் இன்பத்தாயிடம் சிறுமி தெரிவித்ததை தொடர்ந்து சார்லஸ் மீது இன்பத்தாய் கடம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல் ஆய்வாளர் கோகிலா தலைமையிலான போலீசார் பாலியல் தொல்லை அளித்த சார்லஸை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பூந்தமல்லி அருகே மாடியில் அமர்ந்து செல்போன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே செந்நீர்குப்பம் பிரித்திவ் நகர் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவர் கார் ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். இவர் அதிகாலையில் தனது வீட்டின் மாடியில் அமர்ந்து செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். இதில் தினகரனுக்கு தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி போலீசார் தினகரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தினகரன் தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலம் அருகே பூவனூர் பகுதியில் சாலையோரம் ஆலமரம் முறிந்து தலையில் விழுந்த விபத்தில் கீரை வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நெமிலி கிராமத்தை சேர்ந்த கீரை வியாபாரி விநாயகன் என்பவர் தனது மோட்டார் சைக்கிளில் பூவனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் இருந்த 100 ஆண்டு பழமையான ஆலமரம் திடீரென விநாயகம் மீது முறிந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்து வந்த மங்களம்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் மரக்கிளைகளை அகற்றி விநாயகம் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மாநில அளவிலான 2024-25 ஆண்டிற்கான கேரம் மற்றும் செஸ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் மாநில அளவிலான பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான உள் விளையாட்டு அரங்க போட்டிகள் நடைபெற்றது. 2024-25 ஆண்டிற்கான கேரம் மற்றும் செஸ் விளையாட்டுப் போட்டிகள் வலங்கமான் அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரிகளை 11 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் ஜான் லூயிஸ், காரைக்கால் காவேரி அசட் ONGCயின் முதன்மை பொது மேலாளரும் மனிதவள தலைமை அதிகாரியுமான கணேசன், மின்னணு தொடர்பியல் துறை தலைவர் சுசீலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி காவல்துறை சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பரிசுகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் ஆயுதப்படை சார்பாக அனைத்து உட்கோட்ட காவல்துறையினருக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. 10 அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணி மற்றும் ஆயுதப்படை 2 அணிகளுக்கு இடையே இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் முதலில் விளையாடிய தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணி 10 ஓவர்கள் முடிவில் 95 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய ஆயுதப்படை 2 அணி ஆட்ட நேர முடிவில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 70 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தூத்துக்குடி நகர உட்கோட்ட அணியினருக்கு
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பரிசுக் கோப்பை வழங்கி பாராட்டினார். இதில் தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் டாக்டர் மதன், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் சுனை முருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் தொடர்புடைய கல்குவாரிகளில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தை சேர்ந்த ஜகபர் அலி திருமயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்குவாரிகள் சட்டவிரோதமாக நடைபெறும் கனிம கொள்ளைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளிடம் புகார் மனு கொடுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் ஜகபர் அலி லாரி விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் காசிநாதன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ராமையா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கரூர், நாகப்பட்டினம், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிமவளத்துறை உதவி இயக்குநர்கள் 2 பேர் மற்றும் புவியியலாளர் 2 பேர், புதுக்கோட்டை மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் துறையூரில் உள்ள கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் அளவிடும் பணியை மேற்கொண்டனர். இதில் ராசு மற்றும் ராமையா நடத்தி வந்த கல்குவாரிகள் ஒப்பந்த காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக செயல்பட்டதும் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வு 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அளவிடும் பணியை முடித்து தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கனிம வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் குண்டும் குழியுமாக கிடந்த பகுதியை சீரமைத்த போலீசாருக்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள முத்தையாபுரம் காவல் நிலையம் அருகே உள்ள சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. இதனால் அப்பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு வந்த நிலையில் முத்தையாபுரம் காவல் நிலைய காவல்துறையினர் குண்டும் குழியுமாக கிடந்த சாலை பகுதியில் கற்கள் மற்றும் மணல், சிமெண்ட் கலவைகள் போட்டு சீர் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் இந்த செயலுக்கு அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு நீர்த்தேக்கத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தண்ணீரில் தத்தளிக்கும் நபர்களை மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி செய்து காண்பித்தனர். தமிழகத்தில் புயல் மழை காலங்களிலும் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர் காலங்களிலும் சிக்கி தவிக்கும் மக்களை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் மீட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி தென்காசி மாவட்டம் குண்டாறு நீர்த்தேக்கத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் போலி ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள் நீரில் தவறி விழுந்தால் அவர்களை ரப்பர் விசைப்படகுகள் மூலம் சென்று எவ்வாறு மீட்பது, அவர்களுக்கான முதல் உதவி சிகிச்சை வழங்கி அவசர ஊர்தியில் மீட்டு அவர்களை காப்பாற்றுவது போன்ற போலி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைமை தளபதி பிரசாந்த் வழங்கும் உத்தரவினை ஏற்று வீரர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உட்பட தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இருந்து நத்தாமூர் வரை செல்லும் அரசு நகர பேருந்து பூவனூர், வடமாம்பாக்கம், கீழியூர், எம்குன்னாத்தூர், சீகாம்பட்டு, தாமல், திருநங்குன்றம் ஆகிய வழித்தடங்களில் செல்கிறது. இந்த கிராமங்களில் இருந்து உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு சென்று வரும் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ஒரே ஒரு பேருந்தில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூட்ட நெரிசல் அதிகமான பேருந்தில் ஆபத்தினை உணராமல் படியில் தொங்கியவாறு மாணவர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். இது குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இது பெற்றோர்கள் இடையே மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மாணவர்களின் நலன் கருதி கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பெற்றோர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சங்கனூர் ஓடையில் வீடு சரிந்து விழுந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கோவை ரத்னபுரி ஹெட்கோ காலனி பகுதி வழியாக செல்லும் சங்கனூர் ஓடையில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென ஓடையை ஒட்டியிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் என்பவரின் மாடி வீடும் அருகில் இருந்த ஓட்டு வீடுகளும் சரிந்து விழுந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சுரேஷ் மற்றும் அவரது மனைவி மீனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சுரேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தனது வீட்டின் பின்புறம் ஓடையை ஒட்டி ஆழமாக தோண்டிய போது வீட்டில் விரிசல் ஏற்பட்டதாகவும், மேலும் பணிகளை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட நிலையில் அதனை கேட்காமல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றதால் வீடு சரிந்து விழுந்ததாக தெரிவித்தார். எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி தங்களுக்கு தனி இடம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
வீட்டை வந்து உடச்சி கொடுக்க சொன்னாங்க, உடச்சி கொடுத்தோம். திரும்பி வந்து உடச்சி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி நோண்டணும்னு சொல்லி கீழே வந்து கிராக் ஆகுது, நோண்டாமல் நிறுத்துன்னு சொன்னோம். அதையும் செய்யலை. நைட்டு 9 மணிக்கு வந்து ஒரு 8:30 மணி இருக்குங்க, பில்டிங்கே அப்படியே சாய்ஞ்சு கீழே விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் கேட்டதுக்கு எல்லாருமே வந்தாங்க, வந்து உங்களுக்கு மாற்று இடம் தரேன் அப்படின்னாங்க. அப்போ இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ இந்த பில்டிங்க்கு வந்து சேதாரத்துக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, எனக்கு வந்து நஷ்டீடு இழப்பீடு எனக்கு வந்து அமௌண்ட் வரணுங்க. ஏன்னா எங்ககிட்ட எல்லாம் வசதி இல்லை, அதனால் சாதாரண ஆட்டோ டிரைவரு. அந்த ஆட்டோ ஓட்டி தான் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை. அதனால் எனக்கு வந்து இதோட இழப்பீடு எவ்வளோ வரணுமோ எனக்கு வரணுங்க. எனக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் எனக்கு ஆகாதுங்க. எனக்கு தனியாக இடம் வேணும். இடம் கொடுத்தாங்கன்னா தனியாக வீடு கட்டி போய்க்குவேன். தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் விடிக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. சம்பா பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்த நிலையில் கனமழை மற்றும் நெற்பயிர்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்ட நிலையில் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் மனவேதனையில் உள்ளனர். எனவே அதிகாரிகள் இப்பகுதிகளை மீண்டும் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கடலூரில் பழைய மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாவட்ட தலைவர் ரங்கநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்தவும், 70 வயது முடிவுற்ற ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஊதியம் வழங்கவும் வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் வசித்து வரும் பகுதியில் அதே கிராமத்தை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் தீண்டாமை சுவர் வைத்ததாகவும் அதனை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து 168 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சுமார் 60 சென்ட் அரசு புறம்போக்கு இடத்தை தற்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஆதிக்க சாதி நபர்கள் சிலர் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் துணையுடன் போலியாக தங்கள் பெயருக்கு மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மற்றும் ஆதி திராவிட மக்கள் சார்பில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்ற போது அதிகாரிகள் முன்னிலையில் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சுந்தரபாண்டியம் செங்குன்றம் கம்மாய் ஓரமாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா இன்றி அருந்ததியின மக்கள் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீர்வழி புறம்போக்கை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக கூறி பொதுப்பணித்துறை சார்பில் 7 குடும்பங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்ற போது வீட்டின் உரிமையாளர்களுக்கும் அதிகாரிகளும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என கூறி ஒருவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வீட்டை காலி செய்ய 1 வார அவகாசம் அளிப்பதாகவும் வருவாய்த்துறை சார்பில் 7 குடும்பங்களுக்கு மாற்று இடமும் பட்டாவும் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான செய்திகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். காத்திருப்பு பட்டியலில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் உதவித்தொகை மற்றும் பராமரிப்பு உதவித்தொகை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசாணை வெளியிட்டும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை மற்றும் பராமரிப்பு உதவித்தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குமாறு மேட்டூர் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதே கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர்.
அவர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் அழைத்துச் சென்று திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். அதேபோல் கடலூரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நலம் சங்கம் சார்பில் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாவட்ட தலைவர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட 120 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளை விருதாச்சலம் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். மேலும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் மருது சகோதரர்களுக்கு சிலை இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் மத்திய குழு இன்று தமிழகம் வருகை. 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அபூர்வ நிகழ்வு வரும் 25ஆம் தேதி வரை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் பொதுமக்கள் காண அனுமதி. துருக்கியில் தீ விபத்து, பலி எண்ணிக்கை 76ஆக உயர்வு. உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை எனில் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படலாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி. முதல் T20 போட்டி இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.